வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆனி மாதம் இறுதி 12 நாட்களுக்குடைய பலன்களின் இரண்டாவது பகுதியாக துலாம் ராசி முதல் மீன ராசி வரை பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஆனி முடியக்கூடிய இந்த நாளில் சூரியன் கிரகம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த இறுதி 12 நாட்கள் இரண்டாம் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இது 4ஆம் தேதி தொடங்கக்கூடிய பலன்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரக நிலை துலாம் ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் கிரகம் இருக்கிறார். இந்த புதன் இவங்களுக்கு பாக்யாதிபதி, விரையாதிபதி 9, 12 கூடிய புதன் கிரகம் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி கிரகமும் வக்ரமாக சுகஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது, அந்த சனியும் புதனும் நட்பு ரீதியிலாக இருக்கக்கூடிய அற்புதமான கிரகங்கள். இவர்கள் ஓரளவிற்கு கனெக்ஷன்ல இருப்பது ரொம்ப நல்ல யோகம், ராஜயோகம் தொழிலில் இவங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான தொழில் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம், புதிய முதலீடுகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அடுத்ததாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் கிரகமும் மிதுன ராசியில் இருந்து கடகத்திற்கு மாறுகிறார். அதுவரை பாத்தீங்கன்னா ஜூலை 7 வரை சூரியனோடு இணைந்த சுக்கிரனாக இருக்கக்கூடிய நிலை. இவர்களுடைய ராசிக்குடையவரும் அஷ்டமாதிபதியும் 1/8 கூடிய சுக்கிரனும் இவங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தது. ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். இங்கு சுக்கிரனோடு இணைந்த சூரியன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு யோகமான நிலை. தந்தையாருடைய நிலையில் சில பிரச்சனைகள், இல்ல ஆரோக்கிய பிரச்சனை, இல்லைன்னா ஜாதகர்களுக்கு தந்தையாரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். முக்கியமாக ஜூலை 7 இவங்களுடைய ராசி லார்டு 10ஆம் வீட்டிற்கு கடகத்திற்கு புதனோடு இணைந்த பிறகு சூரியன் 9ஆம் வீட்டில் தனியாக இருப்பது கண்டிப்பாக தந்தையாரோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரலாம், இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படலாம். சரியாக கவனித்துக் கொள்வது முக்கியமான ஒரு பலன். இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது. மற்ற கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது 7ஆம் வீடாகிய களத்திரஸ்தானத்தில் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் வீட்டில் குரு கிரகம் தனியாக இருக்கிறார். அது இரண்டுமே நல்ல யோகங்கள். திருமண வாழ்வில் நல்ல மேன்மையான பலன்கள், வாழ்க்கை துணை வழியில் அதிர்ஷ்டம் யோகம், வேலையில் விபரீத ராஜயோகம், உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றங்கள், திடீரென்று கிடைக்கக்கூடிய தன லாபம், தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. வருமானமும் ரொம்ப நல்ல ஒரு திருப்திகரமான உத்தியோகத்தில் வருமானமாக இருக்கும். திருமண யோகம் நடப்பதற்கு அதிக நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு, வாகனங்கள் போன்ற சில விஷயங்கள் கூட வாங்கலாம். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல நிலை. சனி கிரகமும் சுக்கிரன் கிரகமும் பார்த்துக் கொள்வது சப்தமமாக கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன். சனி வக்கரமான நிலையில் இருப்பது இது ஒரு திடீர் தனயோகம். இவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தினால், அதிர்ஷ்டத்தினால் ஏற்படும் மிக மிக மேன்மையான நல்ல பலன்கள் துலாம் ராசிக்கு நடக்க இருக்கிறது. பூர்வ புண்ணிய அடிப்படையில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 7ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு மாறுவது, 8ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்த செவ்வாயாக இருப்பது வாழ்க்கை துணைக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி, வருமானம் உயரும். ஜாதகர்களுக்கும் தனிப்பட்ட உத்தியோக வளர்ச்சி, வருமானம் உயரும். ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லைனா உத்தியோகத்திற்கான சில பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் திருமண வாழ்வில் சற்று விட்டுக் கொடுப்பது, 7 கூடியவர் 8இல் மறையக்கூடிய நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்ல பலன்களாக இருக்கும். ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களும், நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு நல்ல ஒரு மேன்மையான லாபங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். ரொம்ப நல்ல பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அடுத்ததாக விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நேரடியாக புதனுடைய தனித்த புதனாக இருக்கக்கூடிய கடகத்தினுடைய புதன் கிரகம் இவர்களுக்கு பாக்கிய வீடு, அதே சமயம் பாதக வீடு. அது பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய புதன் அஷ்டமாதிபதி. சோ எந்தவித சுபத்தன்மையும் இல்லாமல் அங்கு பாதக வேலைகள் அதிகமாக டாமினேட் செய்வது போன்ற ஒரு நிலை எனக்கு தோன்றுகிறது. சோ அஷ்டமாதிபதி பாதக வீட்டில் அமர்ந்திருப்பது கண்டிப்பாக வயதில் மூத்தவங்களாக இருக்கிறவங்க, 75+ ஏஜ்ல இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம். இதுல கொஞ்சம் கவனமாக வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், மாணவ மாணவிகள் இல்லைன்னா மிட் லைஃப்ல நீங்க ஜாப்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற சில விஷயங்களை நீங்க சரியாக அணுக வேண்டும். தந்தை ஆரோக்கியத்திலும் கவனம். நேரடியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். வயது அதிகமாக இருப்பவர்களுக்கு, விருச்சிகத்தில் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சரியான கவனம் தேவை அப்படிங்கிற பலன்.
அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியுடைய ராசிநாதன் 6க்குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 1/6 உடைய செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீடாகிய ரிஷபத்தில் குரு தனித்திருக்கிறார். 8ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள். 9இல் புதன் இருக்கிறார். 7ஆம் தேதி 9இல் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனுமாக இருந்த அந்த நிலை, சுக்கிரன் மட்டும் 9ஆம் வீட்டில் இணைகிறார். இதுவும் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பாதக வீட்டில் ஒரு வலிமையான நிலை அப்படிங்கிற ஒரு பலன். இதுல நன்மையும் இருக்கிறது, பிரச்சனையும் இருக்கிறது. முதலில் நன்மை அப்படின்னு பார்த்தால் ஜாதகர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்திற்கான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆன்சைட் கிடைத்து கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயம் சுக்கிரன் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி, களத்திர காரகன், ஆண்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் பாதக வீட்டில் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்ல நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணை புரியாத நிலையில் உங்களோடு கோபப்படக்கூடிய நிலையாக இருக்கும். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பதனால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நீங்க விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மேலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் இது பிரச்சனைகளை கொடுக்கலாம். விருச்சிகத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, பிரயாணங்களால் ஆதாயம், இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு நடக்கும். அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தில் தனித்த சூரியனாக இருக்க போகிறார். ஜூலை 7க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆடி தொடங்கக்கூடிய நாள் வரை சூரியன் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது இது உத்தியோகம் ரீதியிலான நண்பர்களுக்கு, முக்கியமாக அரசாங்க சம்பந்தமான பணியில் இருக்கிறவர்களுக்கு, அரசாங்கத்தில் நேரடியாக இன்வால்வ் பண்ணிக்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நிலை. தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், ஒரு என்ன சொல்றதுன்னா உங்க மேல பிளேம்ஸ் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல் ஏற்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களால் ஆதாயம் லாபமும் பொருளாதார ரீதியில் நடக்கும். ஆனால் அதுல உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படலாம். இது ரொம்ப முக்கியமான பலன். அடுத்ததான மேஜர் கிரகநிலை ஜூலை 13ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 6ல் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அங்கு குருவுடன் இணைகிறார். இது ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். ராசிக்குடையவர் 6ஆம் வீட்டில் வலுவாக இருந்து உங்களுடைய உத்தியோகத்தில் பணிச்சுமை, உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழல், உங்களோட திடீரென்று இமோஷனலாக ஏதாவது அவங்க ரிலேஷன்ஷிப் அதாவது உறவினர்களிடையே நீங்க வாக்குவாதம் செய்து ஒரு எதிரித்தன்மையை உருவாக்கி கொண்டிருந்த நிலையாக இருந்திருக்கலாம். அண்ட் கோர்ட் கேஸ், கடன்கள் போன்ற நிலையில் ஏதாவது ஒரு குழப்பமான நிலையை கொடுத்திருக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் வீட்டில் மாறுவது உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாம். இங்கு செவ்வாய் தோஷத்தை கொடுக்க மாட்டார். குருவுடன் இணைந்திருப்பது பூர்வ புண்ணிய பலத்தினால் நீங்க இறங்கி போய் பேசுவது உங்களுடைய திருமண வாழ்வை பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை நீங்க சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அஷ்டமாதிபதி குரு ஜென்மத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இங்கு முக்கியமான நிலை. குலதெய்வ வழிபாடு நீங்க டெய்லி செய்வது உங்களுடைய வழியிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்களையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் த ஹோல் இந்த மாதம் கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்து செல்வது, இருவரும் சற்று பொறுமையாக இருப்பது விருச்சிகத்திற்கு ரொம்ப முக்கியமான பலனாக வருகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த தொடக்கமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகம். இது மறைந்த புதன் நிறைந்த கல்வி, நிறைந்த தனம் அவரவர்களுடைய அந்த வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கும். ஆனால் திருமணமான நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் 8ல் மறைகிறார். திருமண வாழ்வில் அதிக கவனம். ஒன்று, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரலாம், இல்ல அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா திடீரென்று இருவரும் வேறு ஒரு இடத்திற்கு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக நடக்கும். அடுத்ததாக உத்தியோகம் பொறுத்தவரை இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். விபரீத ராஜயோகமான நல்ல நிலை நடக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தால் உங்களுடைய 6க்குடைய சுக்கிரன் கிரகம் 7ஆம் வீட்டில் இருந்து சூரியனோடு இணைந்திருந்த நிலையில் அந்த சுக்கிரனும் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் இணைவது உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோகம், விபரீத ராஜயோகம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதே நிலை திருமண வாழ்விற்கு அக்கறையை அதிகம் காட்ட வேண்டிய ஒரு பலனாக இருக்கிறது. சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு கடகத்தில் இணைந்த பிறகு உங்களுடைய 7ஆம் வீட்டில் தனித்த சூரியனாக இருப்பார். இவர் என்னதான் பாக்யாதிபதியாக இருந்தாலும் திருமண வாழ்வில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6ல் இருக்கக்கூடிய மேசிவான குரு கிரகமும்
அதாவது தனுசு ராசி ஆகிய உங்களுடைய ராசிநாதன் 6ல் இருப்பது, 5ல் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருப்பது, உங்களுக்குமே ஈக்குவலான கோபம் வரும், உங்களோட வாழ்க்கை துணைக்கும் ஈக்குவலான ஒரு ஈகோ கிளாஷ் போன்ற ஒரு காலகட்டம். ஜூலை 7க்கு பிறகு ஆனி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரை, ஜூலை 15 வரை சற்று திருமண வாழ்வில் அதிக கவனம் தேவை. அதே போன்ற அந்த 7ஆம் வீடு புதிதான நண்பர்கள், அறிமுகமாகாத புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்ல நீங்க புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லா விஷயத்திலும் தனுசு ராசி மிக அதிக அக்கறையுடன் நிதானத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும். ஆனால் உங்களுக்கு பொருளாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலைகள், உத்தியோகத்தில் நீண்ட நாள் நீங்க எதிர்பார்த்து நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நினைத்ததற்கு விட அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மேஜரான கிரக நிலை செவ்வாய் கிரகம் உங்களுடைய 5ல் இருந்து 6ல் மாறக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக செவ்வாய் ஆட்சி பெறுவதை விட 6ஆம் வீட்டில் மறைவது நல்ல நிலை. புத்திஸ்தானத்தில் ஒரு உஷ்ண கிரகம் இருப்பது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஒரு இரிட்டேஷனை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு நன்மை என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டு இருக்கலாம். இப்பொழுது 6ஆம் வீட்டில் ரிஷபத்தில் குருவுடன் இணைந்த செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தால், குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி, அவங்க வளர்ந்த நிலையில் இருந்தால் அவர்கள் வேலை கிடைத்து வருமானத்தை அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இது உங்களுடைய உத்தியோகத்திலும் கடல் கடந்து திடீரென்று ஆன்சைட் விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய நல்ல ஒரு பாசிட்டிவான நிலையாக, உத்தியோகத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், நீங்க வீட்டிலேயே குழந்தைகளோட இருக்கீங்க, அவங்க படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா அவங்களோட ஒரு நிலை உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த கிரகங்கள் நம்மை சுற்றி சுற்றி ஏதோ ஒரு நன்மை தீமை கலந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கு யதார்த்தம். இந்த செவ்வாய் மாறிய பிறகு பணியில் நல்ல மேன்மை, தொழில் வளர்ச்சியுமே சிறப்பாக இருக்கும். சுயதொழில் நண்பர்களுக்கும் நன்மை. ஆனாலும் கணவன் மனைவி மேலும் அதிக கவனத்தோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளுடன் நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாழ்க்கை துணையுடனும் நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு எதிராக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ஸ்பவுஸ் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து கொண்டு நீங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேம் உங்கள் மேல உங்க பழி போடுவதற்குரிய நிலையாக குடும்ப வாழ்வில் ரிலேஷன்ஷிப்பிற்கிடையே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசி அமைதியாக நீங்க இருப்பது ரொம்ப நல்ல நிலை. நீங்க நிறைய அமைதியையும் பொறுமையையும் பழகி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 7.5 சனியில் தனுசு ராசிக்கு எல்லோருக்குமே ஓரளவிற்கு பொறுமை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையை நீங்க தொடர்ச்சியாக கடைபிடிப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆன் த ஹோல் உங்களுக்கு இந்த ஒரு 12 நாட்கள், ஆனி மாதத்தினுடைய இறுதி நாட்கள் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தொழில்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும், உங்களோட உத்தியோகத்தில் நீண்ட நாள் ஒரு காத்திருந்த விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல நிலை, வருமானம் கிடைக்கும். அதுல மட்டும் நீங்க போக்கஸ் செய்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுலையுமே நீங்க அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுப்பது, ஆஃப்டர் ஆல் இது நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலையை மனதில் எடுத்துக்கொள்வது ஒரு மைண்டுக்கு ஒரு சூதிங்கான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இவங்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் புதன் கிரகம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு திடீரென்று பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், 5ஆம் வீட்டில் குரு கிரகம், 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன். இது மகர ராசி நண்பர்களுக்கும் பணியில் நல்ல வளர்ச்சி, அற்புதமான ராஜயோகம், விபரீத ராஜயோகம். பணியில நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நீண்ட நாள் நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்த நிலை, நீங்க நினைத்தது போலவே உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இதற்கு இடையில் பணியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்குமே நீங்க செய்யாத பழிக்கு ஒரு அபாண்டமான ஒரு பழிச்சொல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம். நீங்க ரொம்ப கிளவராக, ஒரு அமைதியாக, வாட்ச்ஃபுல்லாக உங்களோட ஜாப்ல இருப்பது ரொம்ப நல்ல நிலை. ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கிரகம் உங்களுடைய 6ஆம் வீடாகிய மிதுனத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுவது உங்களுக்குமே ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பணியில் இருந்த குழப்பங்கள் தீரும். குடும்ப வாழ்வில் ஆனால் பிற பெண்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய சைட்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது உங்க ஃபேமிலியில நடக்கிற விஷயங்களை பேசி அதனால் உங்களுக்கு சில டென்ஷன்ஸை ஏற்படுத்தலாம். சோ நீங்க வெளிவட்டார பெண்களிடம் சற்று நிதானமாக இருப்பது, குடும்ப வாழ்வில் ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் கடகத்தில் இருப்பது, புதனோடு இணைந்திருப்பது, மகரத்தினுடைய ஸ்பவுஸ் அவங்களுடைய லாபம் அதிகரிக்கும்,
தைரியம் கூடும், அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையும். ஆனாலும் கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் ஏற்படும். ரொம்ப நிதானமாக ஆன் அண்ட் ஆஃப் இந்த வாக்குவாதத்தை நீங்க சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். அதன் பிறகு உள்ள கிரக மாற்றம் ஜூலை 13ஆம் தேதி செவ்வாய் கிரகம் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 5ஆம் வீட்டில் ரிஷபத்தில் குருவுடன் இணைந்த செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 5ல் இருக்கக்கூடிய அந்த அதிகமான கிரகங்கள், சுப கிரகங்கள் பூர்வீகத்திற்கு நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய சில நிலையாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க உங்க பூர்வீகத்தை தேடி வரலாம், தாய்நாடு வரலாம். தந்தை வழி ஆதாயம், பூர்வீக லாபம், தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு. அதே சமயம் காதல் தொடர்பான சில விஷயங்களில் அடுத்த கட்ட நல்ல நிலை, நல்ல வளர்ச்சியாக அது மாறக்கூடிய நிலை, பாசிட்டிவான திருமண பேச்சை நோக்கிய நிலையாக அது இருக்கலாம். சோ ஆன் த ஹோல் மகரத்திற்கு இவ்வளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒன்லைன் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தால், எந்த புதிய விஷயங்கள் நடந்தாலும் நீங்க ஒரு டிராவல் பண்ணுவதற்கு டிக்கெட்ஸ் நீங்க பிளாக் பண்ணணும்னு இருந்தால் கூட நிதானமாக நீங்க இருப்பது, பொறுமையாக இருப்பது, எல்லா விஷயங்களையும் டபுள் செக் செய்வது ரொம்ப நல்ல நிலை. ஆன் த ஹோல் மகரத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல வளர்ச்சியான நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு, லாபமான நிலை நடப்பதற்கு, அதிக நன்மைகளை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு திடீரென்று சில விரயங்கள், திடீரென்று சில பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இது காட்டுகிறது. முக்கியமான பலன்கள், குழந்தைகளுடன் நீங்க வாக்குவாதம் செய்யக்கூடாது. பணியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் பணிச்சுமை அதிகரிக்கும். பணியில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்குமே பணியில் தேவையில்லாத ஒரு நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்களை பழி போடக்கூடிய நிலையாக சில சூழல் உருவாகலாம். மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது கும்பத்திற்கு 3ல் ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகம், 4ல் இருக்கக்கூடிய குரு கிரகம், 5ல் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் கிரகங்கள். இந்த நிலையில் 7ஆம் தேதி ஜூலை சுக்கிரன் மட்டும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் மாறுவது உங்களுக்கு பணிக்கான லாபம், உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக அக்கறை தேவை. சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ல் மறைகிறார். மேலும் 5ல் இருக்கக்கூடிய தனித்த சூரியன் கிரகம் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய டென்ஷனினால் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். வயிற்றில் அசிடிட்டி தொல்லை கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப அதிகமான கவனத்துடன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அவங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் சரியாக நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்று அவங்களுடைய ஈகோ கிளாஷ்னால, சில வாக்குவாதத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இல்லைன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லையும் நீங்க சரியாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மிக மிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியில் உள்ள பெண்களால், கும்பராசி நண்பர்களுக்கும் 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதி. உங்களோட டீம்ல இருக்கக்கூடிய பெண் நண்பர்களால், உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்ல அவங்களால சில பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், பணியில் உங்களை பிளேம் பண்ணக்கூடிய நிலை போன்ற ஒரு சூழல் உருவாகும். நீங்களுமே மிக 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 அதிக நிதானத்துடன் பணியில் எல்லா விஷயங்களையும் கையாள வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்த கிரக மாற்றம் ஜூலை 13ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் 4ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். குருவுடன் இணைந்த செவ்வாய் ரிஷபத்தில் நீண்ட நாள் விருப்பமாக நீங்க விருப்பப்பட்டு கொண்டிருந்த சில விரயங்களை செய்து கொள்ளலாம். அதற்கு ஏற்றாற் போல இந்த சூழல் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து கொடுக்கும். நீண்ட நாள் திருமணத்திற்காக, முக்கியமாக 2ஆம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடக்கும். வீடு, லேண்ட் போன்றவை வாங்குவதற்கு நீங்க வெயிட் பண்ணக்கூடிய அந்த நிலையில் நீங்க நினைத்தது போலவே அந்த விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். தொழில் தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி செய்யணும்னு நீங்க பிளான் செய்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய, நினைத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக 7.5 சனியிலும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் தொடர்பான பணி தொடர்பான வளர்ச்சிகள், நல்ல லாபம், பொருளாதாரத்தில் மேன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களோட ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, உறவுகளிடம் நீங்க கவனமாக பழக வேண்டிய நிலை, இதெல்லாமே ரிலேஷன்ஷிப் வகையில் எல்லா இடத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய பலனாக காட்டுகிறது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு முதலில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் 5ல் இருக்கிறார்.
உங்க மனதில் ஏதாவது ஒரு விரயங்கள் செய்யலாமா, கையில இருக்கக்கூடிய லாபத்தை ஒரு பிளாட் போன்ற சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க பிளாக் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்க செய்து கொள்ளலாம். சனியுடைய வக்ர நிலை உங்களுக்கு கையில் சர்ப்ளஸ் ஆக பணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி நீங்க மனதை நீங்க ஒரு சர்ச் பண்ணக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் இன்னொரு பலனாக இந்த புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து புத்திஸ்தானத்தில் அமர்வது மனதில் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் போன்ற நிலை ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய சில செயல்பாடுகளால் மனதில் இரிட்டேஷன் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை நினைத்து, உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை நினைத்து மனதில் அவ்வப்பொழுது சஞ்சலங்கள் ஏற்பட்டு சில மன அழுத்தம் அதனால வரக்கூடிய உடல் உபாதைகளாக இது மாறலாம். சோ நீங்க மனது அப்படிங்கறத சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் அவ்வப்பொழுது உங்களோட கண்டிஷன்ஸ் கேட்டார் போல நீங்க ஃபாலோ அப்ஸை சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும். மற்ற கிரகநிலை பார்த்தால் 2ல் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய், 3ல் இருக்கக்கூடிய குரு கிரகம், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய நிலை. இதில் ஜூலை 7ஆம் தேதி சூரியன் மட்டும் 4ல் தனித்திருப்பார், சுக்கிரன் 5ற்கு மாறி விடுவார். இந்த 5ல் இணையக்கூடிய புதன் சுக்கிரன் இணைவு கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை மீன ராசிக்கு மன ஆரோக்கியத்தில் மிக 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 அதிக அக்கறை தேவை. இது பொருளாதாரத்தை தொல்லை பண்ணாது. குழந்தைகளுடைய பிஹேவியர்னால் உங்களுக்கு மன அழுத்தம், உங்களுடைய பல விஷயங்களை நினைத்து மனதில் அதிக ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ கண்டிப்பாக நீங்க மனதை சரியாக சமன்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சிகளை செய்வது நன்மை அளிக்கும். தைரியம் அவ்வப்பொழுது குறைந்து கூடக்கூடிய ஒரு பிளக்சுவேஷன்ஸை உங்களுக்கு இது கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய செயல்பாடுகள், இது போன்ற நிலையை நினைத்து மனதில் ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். உங்களுக்கு குரு வழிபாடு, குரு தொடர்பான ஸ்லோகங்கள், அருகில் கோயில்கள் இருந்தால் நவகிரக குருவை நீங்க வழிபாடு செய்வது, நல்ல ஒரு பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய நன்மை அளிக்கும். ஆனால் மீனத்திற்கு பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது, லாபங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடு செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல லாபங்கள் இருக்கும். ஆனாலும் திருமண வாழ்வில் உங்களுடைய ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் அத்தனை பேருடைய ஆரோக்கியத்திலும் சரியான ஒரு பாதுகாப்பு காட்ட வேண்டும். நன்றி நண்பர்களே. இதுதான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை ஆனி மாதம் முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டு குரோதி ஆண்டு நம்ம பார்த்த பலன்கள். அடுத்த பதிவில் ஆடி மாதத்திற்குரிய பலன்களாக பார்க்கலாம். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க.